நேற்று சிவகார்த்திகேயன் பேசின ஒரு விஷயம் யாரை பற்றி பேசினார், தனுஷை பற்றி பேசினாரா அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சூரியோட அடுத்த படம் கொட்டுக்காளி. இந்த படத்தை கூழாங்கல் படத்தை இயக்கிய வினோத்ராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்காரு தனது எஸ்கே ப்ரொடக்ஷன் சார்பில். படத்தில் அண்ணா பென் அப்படிங்கிற ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஒரு ப்ரீ ப்ரமோஷன் ஈவெண்ட் நேற்று சத்தியம் தேட்டரில் நடந்தது. இதில் நிறைய டேரக்டர்ஸ் கலந்து கொண்டாங்க. வெற்றிமாறன், லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், ரவிக்குமார், அப்புறம் மிஸ்கின், இப்படி நிறைய டேரக்டர்ஸ் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர் முறையில் சிவகார்த்திகேயன் கலந்துட்டு இருந்தார், ஹீரோ சூரி, அப்புறம் டைரக்டர் வினோத்ராஜ் எல்லாரும் கலந்துட்டு இருந்தாங்க. அதில் சிவகார்த்திகேயன் பேசின விஷயம்தான் பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் கூழாங்கல் படத்தை பார்த்தோன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ ஆக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இந்த கண்டென்ட் நல்லா இருந்தது, உடனே தயாரிக்கணும்னு சொல்லி சூரியை கமிட் பண்ணி நடிக்க வச்சோம். ஸோ இந்த படம் சூப்பராக ஓடி நல்ல பேரை வாங்கி கொடுத்ததுன்னா அதில் வர ப்ராஃபிட்டில் இந்த முதல் அட்வான்ஸ் வினோத்ராஜுக்கு கொடுத்து அடுத்த படத்தை கமிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னாரு. இன்னமும் நல்லா போச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் வந்தது அப்படின்னா வினோத்ராஜ் போல் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் இந்த படம் மூலிமா. ஆனால் உடனே என்னால் தான் அவங்கள ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நான் தான் அவங்கள உருவாக்குனேன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட திறமையினால் அவங்க வந்திருக்காங்க. நம்ம வேணால் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம் அப்படிங்கிறத வேணால் சொல்லிக்கலாமே தவிர நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டைரக்டர்ஸாவது ஒன்றா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு நடிகர்களிட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படிங்கிறத அது ஒரு அர்த்தம். அதை தாண்டி அவர் சொன்ன விஷயம் சமீப காலமாகவே ரொம்ப காலமாக இருக்கிற விஷயம் இது. அதாவது தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை உருவாக்குனாரு. 3 படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி எதிர்நீச்சல் படத்தில் ஹீரோவா வாய்ப்பு கொடுத்து படத்தை தயாரித்தார். அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாலும் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதோ 2 பேர் பொது இடங்களில் ஒன்றா கலந்துக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலை இது வரைக்கும் நடக்கலை. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க போன பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே டேட்டில் அயலான் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி தொடர்ந்து தனுஷுக்கு எதிராக ஒரு விஷயம் பின்னப்படுதோ சிவகார்த்திகேயன் சைடில் அப்படின்னு சொன்னாலும் 2 பேருமே அதை பற்றி எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ மேடையில் அவர் பேசின விஷயம், அதாவது நான் யாரையும் உருவாக்குறதில்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாரையோ மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் தனுஷை தான் குற்றம் சாட்டுறாரு, தனுஷை பற்றி தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாச்சு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் ஒரு சாரர் இல்லை அவர் விஜய் டிவியை பற்றி தான் சொன்னாங்க. ஏன்னா விஜய் டிவி தான் எப்போ பார்த்தாலும் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங்கு, அது விஜய் டிவிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ தனுஷ் பற்றி சிவகார்த்திகேயன் பேசினாரா இல்லையாங்கிறது தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் மட்டுமே தெரியும். ஸோ விரைவில் இந்த 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா, சேர்ந்து நடிப்பாங்களா, இல்லை சேர்ந்து தயாரிப்பாங்களாங்கிறதுலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் தனுஷ் ஒரு ஜேனரில் போயிட்டே இருக்கார். இப்போ ராயன் படம் ஹிட்டு 150 கோடி கலெக்ஷன் ஒரு வேறு லெவல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வரிசையாக அடுத்தடுத்த படங்கள் இப்போது கமல் தயாரிப்பில் உருவாயிருக்க அந்த அமரன் படமாகட்டும், அடுத்து ஏஆர் முருகதாஸ் படமாகட்டும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டுருக்காரு. பட் 2 பேருமே இன்றைக்கி பெரிய இடத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மோதலை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஸோ ரசிகர்கள் என்ன வேணால் பேசட்டும், அதை 2 பேரும் அவங்க புரிஞ்சு அவங்களுக்கான ஒரு புரிதலோடு இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.